ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல டிஆர்பியில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி 2025 உடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போறாங்க, இது குறித்து சில தகவல் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய அறிவிப்பு எப்போ வெளியாகும், அதை பற்றியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் எப்ப எடுப்பாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கருணை அடிப்படையில கலெக்டர் அலுவலகத்துல கண்களை கட்டி ஆசிரியர்கள் வந்து மனு கொடுத்திருக்காங்க. ஸோ எஸ்ஜிடி தேர்ச்சி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா, கண்களை கட்டி கலெக்டர் அலுவலகத்துல மனு கொடுத்துட்டு வராங்க. என்ன சார் இப்படி எல்லாமா போராட்டங்கள் நடத்துவாங்க? கண்ணீர் மல்க வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, கண்களை கட்டியபடி ஆசிரியர்கள் கலெக்டர் அலுவலகத்துல மனுக்களை கொடுத்துட்டு வராங்க. கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்த குறைதீர் கூட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்களை கட்டி மனுக்கள் அளித்தனர். அதில் கூறியிருப்பதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2012 ஆண்டுக்கு பின்பு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டுமே வேலை என அரசு அறிவித்ததை அடுத்து 2012, 13, 17, 19 ஆண்டு 22 ஆண்டுகளில் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. 2010 தேர்ச்சி பெற்ற 10,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டுமே பணி வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2013 முதல் 22 வரை நடந்த தகுதி தேர்வுகளில் இடைநிலை ஆசிரியர்கள் சிறந்த மதிப்பெண் பெற்று பணி வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம். ஆசிரியர் பணியிடங்கள் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை. இந்த நிலையில 2024 ஆண்டு நியமன தேர்வு நடத்தப்பட்டது. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் 25,000 பேர் தேர்வு எழுதினோம். இது 23,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆனால் வெறும் 2,768 பேருக்கு மட்டுமே பணி வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ 12 ஆண்டுகளாக 15,000த்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தை கூட நிரப்பவில்லை. ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருமே முதலில் பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை மேல கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை முதல்ல போடுங்க, 2013 டெஸ்ட் பேட்சுக்கு போடுங்க. ஸோ அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாமே கலெக்டர் அலுவலகத்துல மனுக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த மனுக்கு ஒரு சிறந்த முடிவை கொடுப்பாரு அப்படின்றத நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து ஒரு 10,000த்துக்கு மேல இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஜிடிஆர்பி 2025 நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அதற்குண்டான பணிகள் எல்லாமே 99.99% முடிவடைந்த நிலையில வேகன்சிஸ் கணக்கெடுக்கும் பணிகள் எல்லாமே போயிருக்கு. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு இந்த வேகன்சிஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தியா இருக்குங்க. ஸோ இதுக்காக இன்னும் ஒரு வாரங்கள் நாம எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய நோட்டிபிகேஷன் இன்னும் ஒரு தினங்கள்ல நாம எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்துல மட்டுமே வெளியாகும் அப்படின்ற செய்திகளும் நமக்கு வந்திருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய புதிய கவுன்சிலிங் உடைய அப்டேட்டும் வெளியிட போறாங்க. அது குறித்து நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு தினசரி அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஸோ தமிழகத்துல தற்காலிக ஆசிரியர்கள் அதிக அளவுல எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 130 பணி நியமன ஆணை பெற்றவர்கள் வந்து 135 ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணி நியமன ஆணைகள் பெற்றிருக்காங்க. ஸோ தமிழகத்துல இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதப்படுது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவுல நியமிக்க அரசு வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் எடுத்துட்டு வருது. ஆனா நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கிறது வாய்ப்புகள் குறைவா இருக்குங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் 149G1 நீக்கத்தும் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டது என்னவோ அதை நிச்சயமா நிறைவேற்றி ஆகணும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நிறைய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஸோ அந்த அறிவிப்புகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றது நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல டிஆர்பில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி 2025 உடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போறாங்க, இது குறித்து சில தகவல் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய அறிவிப்பு எப்போ வெளியாகும், அதை பற்றியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் எப்ப எடுப்பாங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, கருணை அடிப்படையில கலெக்டர் அலுவலகத்துல கண்களை கட்டி ஆசிரியர்கள் வந்து மனு கொடுத்திருக்காங்க. ஸோ எஸ்ஜிடி தேர்ச்சி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா, கண்களை கட்டி கலெக்டர் அலுவலகத்துல மனு கொடுத்துட்டு வராங்க. என்ன சார் இப்படி எல்லாமா போராட்டங்கள் நடத்துவாங்க? கண்ணீர் மல்க வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, கண்களை கட்டியபடி ஆசிரியர்கள் கலெக்டர் அலுவலகத்துல மனுக்களை கொடுத்துட்டு வராங்க. கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்த குறைதீர் கூட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்களை கட்டி மனுக்கள் அளித்தனர். அதில் கூறியிருப்பதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2012 ஆண்டுக்கு பின்பு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டுமே வேலை என அரசு அறிவித்ததை அடுத்து 2012, 13, 17, 19 ஆண்டு 22 ஆண்டுகளில் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. 2010 தேர்ச்சி பெற்ற 10,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டுமே பணி வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2013 முதல் 22 வரை நடந்த தகுதி தேர்வுகளில் இடைநிலை ஆசிரியர்கள் சிறந்த மதிப்பெண் பெற்று பணி வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம். ஆசிரியர் பணியிடங்கள் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை. இந்த நிலையில 2024 ஆண்டு நியமன தேர்வு நடத்தப்பட்டது. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் 25,000 பேர் தேர்வு எழுதினோம். இது 23,000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆனால் வெறும் 2,768 பேருக்கு மட்டுமே பணி வாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ 12 ஆண்டுகளாக 15,000த்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தை கூட நிரப்பவில்லை. ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருமே முதலில் பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை மேல கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை முதல்ல போடுங்க, 2013 டெஸ்ட் பேட்சுக்கு போடுங்க. ஸோ அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாமே கலெக்டர் அலுவலகத்துல மனுக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த மனுக்கு ஒரு சிறந்த முடிவை கொடுப்பாரு அப்படின்றத நாம விரைவில் எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து ஒரு 10,000த்துக்கு மேல இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஜிடிஆர்பி 2025 உடைய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அதற்குண்டான பணிகள் எல்லாமே 99.99% முடிவடைந்த நிலையில வேகன்சிஸ் கணக்கெடுக்கும் பணிகள் எல்லாமே போயிருக்கு. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு இந்த வேகன்சிஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தியா இருக்குங்க. ஸோ இதுக்காக இன்னும் ஒரு வாரங்கள் நாம எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய நோட்டிபிகேஷன் இன்னும் ஒரு தினங்கள்ல நாம எதிர்பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்துல மட்டுமே வெளியாகும் அப்படின்ற செய்திகளும் நமக்கு வந்திருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய புதிய கவுன்சிலிங் உடைய அப்டேட்டும் வெளியிட போறாங்க. அது குறித்து நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோக்கள்ல நான் உங்களுக்கு தினசரி அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஸோ தமிழகத்துல தற்காலிக ஆசிரியர்கள் அதிக அளவுல எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 130 பணி நியமன ஆணை பெற்றவர்கள் வந்து 135 ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணி நியமன ஆணைகள் பெற்றிருக்காங்க. ஸோ தமிழகத்துல இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதப்படுது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவுல நியமிக்க அரசு வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் எடுத்துட்டு வருது. ஆனா நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கிறது வாய்ப்புகள் குறைவா இருக்குங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் 149 G1 நீக்கத்தும் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டது என்னவோ அதை நிச்சயமா நிறைவேற்றி ஆகணும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நிறைய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. ஸோ அந்த அறிவிப்புகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்றது நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.